வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது இப்போ நடந்துகிட்ருக்கிற ஒரு ஆட்சி என்னன்றது உங்களுக்கு தெரியும். டிஎம்கே திமுகவோட ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அவங்க தான் இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கிறாங்க. அந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா இப்போ என்ன சூழ்நிலை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய இஷ்யூ தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்த்திங்கன்னா பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி நேஷ்னல் நியூஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய இஷ்யூ பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. என்னென்னா இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியே திருப்பி போட வைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற பட்சம் பார்க்கும்போது, ஒரு புறம் அவர் தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நிரூபிக்கப்பட்டால் ஆட்சியே மாறும். தப்பு செய்யலை, அவர் பக்கம் இருக்கிற நியாயம் உண்மை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ் அவர் பக்கம் செந்தில் பாலாஜி பக்கம் சாதமாக முடிஞ்சுன்னா அனைத்து தரப்பிலிருந்தும் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா இப்போ நிலவிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அடுத்து யாரெல்லாம் ஊழல் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற லிஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சுருப்பாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா கைது பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். திமுகவுக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஆதாரம் திரட்டிகிட்ருக்காங்க அமலாக்கத்துறை. இதோட சூழ முடிஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சமூக வலைதளங்களை பேசிட்டு தான் இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா வாயை திறந்து யாருடைய பெயர்களை சொல்லுவார் அப்படின்ற பார்க்கும்போது உதயநிதியை சொல்லலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம், மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கான திரட்டப்பட்ட ஆதாரங்கள் மக்களிடையே காட்டல. ஸோ மக்களிடையே காட்டினா அந்த ஆதாரங்கள் கலைக்கப்படலாம் அப்படின்ற அதற்கான ஒரு எதிராக ஒரு சாட்சியங்களை ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் செந்தில் பாலாஜியோட அந்த ஒரு வழக்கு விசாரணையும் பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க. இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. இந்த பண பரிமாற்றத்தை ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறது தான் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 36 லட்சம் பார்த்திங்கன்னா கணக்கில் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருடைய வீடுகள் மற்றும் ஆஃபீஸ் மற்றும் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா ரைடு நடத்தணும், சர்ச் வாரண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மேல்முறையீடு செஞ்சுருக்கதா பார்த்திங்கன்னா மேலிடத்தில் கேட்டிருக்கதா பார்த்திங்கன்னா பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பர்மிஷன் கிடச்சிச்சின்னா உடனடியாக பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீடு, ஆஃபீஸ் மற்றும் அனைத்து விதமான இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ரைடு நடத்தப்படும். ரைடு நடத்தி அங்கே எதனா மிஸ்டேக் ஆச்சோ எதனா பார்த்திங்கன்னா ஆதாரம் கிடைச்சாவோ அதை வைத்து அவர்களையும் பார்த்திங்கன்னா விசாரணை கைதியாக காவலில் எடுத்து அவரை விசாரணை பண்ணி அவருக்கும் பார்த்திங்கன்னா தண்டனை வாங்கி தருவாங்க அமலாக்கத்துறை. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அவரிடம் எந்த ஒரு தவறும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.